நம்மளுடைய சூரிய பொங்கல் இப்படி தாங்க நம்ம கொண்டாடினோம். காணும் பொங்கலை இங்கே வந்து சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஊரில் காணும் பொங்கல்னு சொல்லுவாங்க. நாம் வந்து கொஞ்சம் இன்றைக்கி விடியகால நேரமாக 3 மணிக்கே எந்திரிச்சாச்சுங்க. எந்திரிச்சு வாசல் கூட்டி சாணியெல்லாம் தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் சரி பொங்கல் வைக்கலான்னு சொல்லி அடுப்பெல்லாம் எடுத்து வச்சு அதுவும் பொங்கல் வைக்க ரெடி பண்ணியாச்சுங்க. அப்படியே நம்ம அடுப்பு எரிய சரி அப்படியே 1 2 இது வந்து சுண்ணாம்பில் தாங்க போடணும். நாங்கள் சுண்ணாம்பு வாங்கி வைக்க மறந்துட்டோம். சரி அப்படின்னு சொல்லி கோலப்பொடியிலேயே நமக்கு தெரிஞ்ச மாதிரி 2 இழுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி தாங்க இது இழுத்துட்டு உள்ளார நம்ம சூரியன் நிலா அதுக்கப்புறம் பாதம் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சுங்க. அதுக்குள்ளே நம்ம பொங்கலும் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த பக்கம் ஒரு கோலமும் போட்டு விட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் சரி பிள்ளையாரெல்லாம் பிடிச்சி வச்சு நம்ம சாமி கும்பிட்றது தாங்க. இந்த ஊர் வழக்கமெல்லாம் இப்படி தாங்க நாங்கள்லாம் சாமி கும்பிடுவோம். இருந்தாலுமே இந்த பொங்கலுக்கு என்னென்னா நம்ம வீட்டு வேலையெல்லாம் செய்யக்குள்ள என்னடா பொங்கல் இந்த பண்டிகையெல்லாம் யாரா கண்டுபிடிச்சாங்க, என்னடா எப்போ பார்த்தாலும் இப்படியே வீடு வலிக்கணும் வீடு க்ளீன் பண்ணணும் இப்படியே அப்படின்னு சொல்லியிருக்குங்க. ஆனால் இருந்தாலும் எல்லா பண்டிகையும் நம்ம இந்த சாமி கும்பிட்டு இந்த பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிடக்குள்ள மனசுக்கு அவ்வளோ ஒரு ரிலாக்ஸுங்க. நம்ம பிள்ளைங்களும் நம்ம கூடவே எல்லாம் இருக்குது. எல்லாம் வெளியில் போனவங்க எல்லோரும் பொங்கல் இந்த மாதிரி ஒரு சில பண்டிகை தாங்க எல்லாம் வெளியில் இருக்கவங்க எல்லாம் வராங்க இல்லைங்களா. அவங்களெல்லாம் பார்த்து பேசுகிறதே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷங்க. எல்லாத்தையும் பார்க்குறோம் எல்லா பண்டிகையும். அப்போல்லாம் நம்ம அந்த வேலை செஞ்சது வீடு க்ளீன் பண்ண அந்த இதே நமக்கு எல்லாம் மறந்துடுதுங்க. இதனாலேயே என்னவோ பெரியங்க எல்லோரும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு பண்டிகையை கண்டுபிடிச்சி இப்படியும் இருக்கணும் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அதை எல்லோரும் கொண்டாடுங்க. ஒரு சிலரெல்லாம் பண்டிகை கொண்டாடுறதில்ல. எல்லா பண்டிகையும் நமக்கு எப்படி தெரியுதோ நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நாம் செஞ்ச மாதிரி தாங்க நம்ம தலைமுறைகள் எல்லாம் அதே மாதிரி அதை ஃபாலோ பண்ணோம். நம்ம வீட்டில் இப்படி தாங்க சூரிய பொங்கல் எல்லாம் போச்சு முடிச்சுட்டுங்க. நம்ம பூஜை முடிச்சுட்டு நம்மளும் வந்து டீ போட்டு குடித்தாச்சுங்க. நம்ம எப்பயுமே டீயில் கொத்தமல்லி போட்டு வைப்பேங்க. அதுலேயே டீ தூளும் போட்டு வச்சுருவோம். அப்போ தான் இந்த கொஞ்சம் பித்தமெல்லாம் இருந்தது அப்படின்னா அந்த பித்தமெல்லாம் குறைங்க. பித்தமும் திரும்ப ஏறாதுங்க, வரவும் வராதுங்க. அதனால் நம்ம எப்போவுமே டீ வைக்கக்குள்ள கொத்தமல்லி போட்டு தாங்க வைப்போம். இப்படி தாங்க நமக்கு காணும் பொங்கல் போச்சு. நீங்களாம் எப்படி கொண்டாடினீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.